வணக்கம். பிரபஞ்சத்தின் குரல் எது பிரபஞ்சத்தின் குரல் அப்படின்னு நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஒரு என் வாழ்நாள் ஒரு 65-70 வயசுன்னு வச்சுக்கலாம். அப்போது நான் ஆரம்பத்தில் ஒரு குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வச்சு ஒரு தெய்வத்தை கும்பிட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வயசில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ தீவிரமாக பக்தியில் இருக்காங்களோ, இல்லை அவங்க எப்படி ஒருவேளை அவங்க உருவ வழிபாடாக இருக்கலாம், இல்லை சித்தர் வழிபாடாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க யோகம் தியானம் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க எதுவுமே பண்ணாமல் தெய்வத்தை சும்மா என்னென்னு கும்பிட்டு அப்படி விழாக்கள் இந்த மாதிரிலாம் போய் சும்மா பங்கேற்றுட்டு அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஒரு பெற்றோருக்குள்ளே தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை அதை பற்றி தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 19, 18, 20 வயசுலலாம் என்ன ஆகும்னா, அந்த குழந்தை எதுக்காண்டி வந்திருக்கோ, நம்ம எதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம், சித்தர் வழியில் போகணுமா, யோகா தியானம் கற்றுக்கணுமா, இல்லைன்னா நானும் ஒரு குழந்தை பெற்று இல்லை ஒரு ஒரு கல்யாணமாகி ஒரு சராசரியாக வாழணுமா, இல்லை ஊருக்கு ஏற்ற மாதிரி நானும் தெய்வங்களை புற வழிபாடு பண்ணிவிட்டு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 20-25 வயசுலலாம் டிசைட் ஆயிரும். அப்போது 25 வயசு, இப்போது 25 வயசுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுதுன்னா அந்த கணவன் வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு இருக்குது அதை பொறுத்து அவங்க இருப்பாங்க. ஒருவேளை அவங்களோட தீவிரம் ஞான நிலை நோக்கி போகணும், தன்னை உணர்தல் நோக்கி போகணுன்னு இருந்தால் அந்த தேடுதலில் அந்த தீவிரத்தில் இருப்பாங்க. 50 வயசில் என்னென்னா அவங்க முற்றிலும் ஒரு சரியான ஒரு பாதைக்கு ஆன்ம விழிப்புணர்வு நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்டத்தட்ட அந்த ஞானமாக யோகமாக அந்த அந்த நிலையில் எது அவங்க எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வகையில் அவங்க கிட்டத்தட்ட அதோட முழுமையை நோக்கி ஆரம்ப நிலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க இப்போ 65, இது அடுத்த ஒரு 15 வருஷம் அவங்க அதில் இன்னும் முழுமை பெற்று முக்தி நிலை நோக்கி அடைகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது பேசிக். இதுதான் உலகத்தில் மனுஷனாக பிறந்தால் எல்லாத்துக்கும் நடக்கும். எக்ஸப்ஷனாக என்ன சொல்லணும்னா, சில பேர் இந்த திருஞான சம்பந்தர் மாதிரி குழந்தையாவே, ரமணர் மாதிரி குழந்தையாக இருக்கும்போதே ஞானம் அடைஞ்சு, பாரதியார் மாதிரி, யோகானந்தர் மாதிரி, யுக்தேஸ்வரர் மாதிரி, மகாதர் பாபாஜர் மாதிரி, பாபா மாதிரி, இந்த மாதிரி சில ஞானிகள் இருக்காங்க. அவங்க பிறக்கும்போதே ஞானமாக பிறந்து வந்துடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பல நிலைகளில் எனக்கு தெரிஞ்ச நிலைகளை சில ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போது இப்போ எனக்கு இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே நான் சொல்ல முடியும். அந்த வகையில் இதே நான் இமயமலையில போய் அகோரிகள் கூடயோ, இல்லை அங்கே இருக்க பாண்டா அவங்க கூடயோ, இல்லை இந்த மாதிரி நான் சூழ்நிலை இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நான் அந்த மாதிரி வட இந்தியா பக்கம் நான் வாழ்ந்த காலங்களாக இருந்ததுன்னா அங்கே ஒரு நிலை நோக்கி நான் பயணம் இருந்திருக்கும். இதே சைனாவில் திபத்தில் இருந்தேன்னா அந்த ஒரு நிலை நோக்கி என்னோடய பயணம் இருந்திருக்கும். இந்த ஜென் துறவிகளோடு நான் பிறந்திருந்தேன்னா அந்த துறவிகள் மாதிரி என்னோடய பயணம் இருந்திருக்கும். இப்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். நான் இந்த நிலை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறதா இங்கே பேச்சு இல்லைங்களா? அந்த வகையில் இப்போது நம்ம ஆரம்ப நிலையில் இந்த விக்கிரகங்கள், இந்த படங்கள்லாம் வச்சு நான் கும்பிட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த பிள்ளையார் படமோ, முருகன் படமோ, சிவன் படமோ, எங்கே கேலண்டர்லேயோ, எங்கே ஒரு கல்யாண பத்திரிக்கை, இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல இந்த படம் கிடச்சாலும், ஒரு நோட்டீஸ், இந்த மாதிரி எதில் இருந்தாலும் ஒரு படத்தை வெட்டி அந்த பிள்ளையாரை வச்சு அப்படி நம்ம ஒரு பக்தி நிலை இருந்தோம் சிறு வயதில். அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசில் என்னென்னா சின்ன குட்டி லிங்கங்கள் வாங்கி, குட்டி விக்கிரகங்கள் வாங்கி, அதுக்கு மாலை குட்டியோண்டியாக போட்டு அதுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம். நிறைய கோவில்கள், அறுபடை வீடுகள், அப்புறம் திருச்செந்தூர், ராமேஸ்வரம். நான் தமிழ்நாடை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அதுவும் நான் எப்படி அந்த பாதை கடந்தேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஒரு கடல் ஸ்தலங்களும், கும்பகோணம் பற்றின அந்த சுற்றி இருக்க ஸ்தலங்கள், இந்த மாதிரி ஒரு
பஞ்சபூத ஸ்தலங்கள், நவகிரகங்கள் இந்த மாதிரி கோவில்கள்லாம் போகிறோம். அதில் சில சித்தர்கள் நம்ம நோக்கி சில சித்தர்கள் அருள் புரிஞ்சிருப்பாங்க இல்லையா? அதில் எனக்கு முதல்ல ஆதிசங்கரர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாதர் பாபாஜி, அதுக்கப்புறம் சாய்பாபா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி பழனிசாமி, அதுக்கப்புறம் கசவனம்பட்டி ஜோதி நிர்வாண சாமிகள், வள்ளலார், அப்புறம் பாட்டி சித்தர்னு ஒருத்தங்க இருக்காங்க கரூர் பக்கத்தில் அவங்க, அப்புறம் இதில் முருகன் தலத்தில்னு பார்த்திங்கன்னா அந்த முருகன் வழிபாட்டு தலங்களில் அந்த அந்த சக்தி நிலையில் இருக்கும்போது நம்ம சில கோயில்களுக்கு போகும் போல், அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீக்குவன்சி அதிகம் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில கோயில்களுக்கு போகிறோம். ஆனால் நான் பர்டிகுலர் டைமில் வந்து இந்த வாராகி அம்மனை வந்து சில டைமில் வந்து அவங்க தான் ஆட்கொண்டாங்கன்னு தான் சொல்கிறது. அவங்க தான் நம்மளை போதும் நீங்கள் மேலே போகலான்னு சொல்கிறாங்களா, இல்லை நம்ம தன்மைக்கு ஏற்ற மாதிரி போதும் நீங்கள் வளர்ச்சிடையில் கீழே போகிறீங்களான்னு சொல்கிறாங்களான்னு தெரில. அந்த மாதிரி நான் அந்த வாராகி அம்மன் அந்த தஞ்சை கோயிலுக்கு போயிருந்தப்போ அந்த ஃபோட்டோவை கொஞ்ச நாள் வச்சுட்டு அதை பூஜை அதவங்கள கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்படியே அவங்களே நினச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. திரும்ப இன்னும் அடுத்த காலகட்டத்தில் சித்தர்கள் வந்து அடுத்தடுத்து புதுசாக மூவர் கோயிலில் உள்ள இங்கே எங்களுக்கு மூவர் கோயில்னு கோயிலில் வந்து சித்தர் வந்து 3 சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அவங்க வந்து தடுத்தாட்கொண்டு சில வேலைகளை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைன்னு எங்களுக்கு தென் திருவண்ணாமலையில் எங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. அந்த திருவண்ணாமலையில் உள்ள சித்தர்கள் அங்கே ஒரு நரிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சித்தர்கள்லாம் அவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்புறம் சதுரகிரி மலை சொல்லலாம், அங்கே உள்ள சித்தர்கள். ஆனால் எனக்கு இதெல்லாம் வந்து நான் போனது நான் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் சில இது இல்லை. ஆனால் எனக்கு இந்த காலநிலையில் சொல்லும்போது சில பேரை விட்டுருப்பேனான்னு தெரியல. அந்த வகையில் அப்புறம் மாவூத்து பக்கத்தில் இருக்க ஒரு மாரிமுத்து சித்தர், அப்புறம் அருப்புக்கோட்டையில் இருக்க என் ஃப்ரெண்டு அருப்புக்கோட்டையில் இருந்தாங்க. அவங்க இருக்கிறதுனால ஒரு தடவை பேப்பரில் வந்து நான் அருப்புக்கோட்டை சுற்றியுள்ள ஜீவசமாதிகள்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட ஒரு 15-20 சித்தர்கள் போய் அதில் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ தான் எனக்கு இந்த சூட்டுக்கோள் ராமசாமி சித்தர், அப்புறம் வந்து மாயாண்டி சித்தர், இந்த மாதிரி இவங்கெல்லாம் அந்த அந்த சித்தர்கள்லாம் எனக்கு தரிசிக்க வேண்டிய ஒரு பாக்கியம் ஏற்படும். சுப்பையா சித்தர், அப்பா பைத்தியம் அப்பா அப்படி சித்தர், அப்படி இன்னும் நிறைய சித்தர்கள்லாம் வந்து வீட்டில் ஒட்டியே பக்கத்தில் அப்படி அவங்களுக்கு கோவில் வச்சுருக்க மாதிரி நிறைய சித்தர்கள்லாம் பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது. இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் கடந்து போகிறேன். அப்புறம் ராஜபாளையத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா சத்தியமூர்த்தி சுவாமிகள் சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அது வந்து வள்ளலாரோட அடுத்த பிறவி தான் இவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சஞ்சீவி மலைக்கு பின்பக்கம் அந்த இது இருக்குது. அவங்க வள்ளலார் அவர் வந்து அங்கே வந்து வைத்தியம் தான் பண்ணிகிட்டு இருந்ததாகவும், அந்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அங்கே வந்து அவர் அழுக்கு சித்தரோட ஃபோட்டோ கூட அங்கே இருக்குது. அப்போ அவங்களோட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா, ஆன்மாவில் வகையில் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படி தெரியல. அந்த வகையில் அந்த சித்தரோட அருள் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே அதிகமாக அதாவது உங்கள்கிட்ட சொல்லும் போது நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் தோன்றி மலைக்கு நாங்கள் போயிருந்தப்போ அங்கே சில சித்தர்கள் வந்து பார்க்க வேண்டிய இது இருந்துச்சு. சதாசிவ பிரமேந்திரரோட அங்கே ஜீவசமாதிக்கு நிறைய தடவை போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழனி மூட்டை சுவாமிகள் சில அற்புதங்களையும் அருளையும் கொடுத்தான்னு சொல்லணும். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தனை சித்தர்களை தாண்டி இவங்கெல்லாம் ஏதோ ப்ராசஸ் உள்ள பண்ணி என்ன பண்ணினாங்கிறது அவங்களுக்கே தெரியும். என்ன வாங்கினோன்னு எனக்கு நிஜமாகவே உணரக்கூடிய பக்குவம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் ஏதோ நடந்துச்சு அது மட்டும். ஆனால் அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. இதில் சேம் டைமில் நான் ஈஷா யோகாவில் இருக்கேன், நித்யானந்தர் கிளாஸ் பண்ணுறேன், அவங்களோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இந்த மாதிரி என்னை ஒரு 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 வளர்ச்சி ஒரு வட்டம் நோக்கி அப்படி போகுது. சில டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக தெரியும், சில டைமில் கீழே டவுனாக இறங்கியிருக்க மாதிரி தெரியும், சில டைமில் கூட இருக்க மாதிரி தெரியும். இந்த டைமில் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் சைலன்ஸ் பண்ணேன். அதாவது அஷ்டாங்க யோகம் சொல்கிறாங்களே சமயமானு அது பண்ணும்போது
அந்த அவங்க சொல்லுவாங்க, இப்போ 15 வருஷம் 16 வருஷத்தில் நம்ம ஒரு கர்மாவை கழிக்கிறோம்னா, இவங்க 2 வருஷத்தில் 1 வருஷத்துலேயே இந்த கர்மா வந்து அதிகமாக தூண்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறதுனால, நமக்கு அதிகமாக துன்பம், அதிகமாக இன்பம் நடக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அந்த சக்தி நிலை அதிகமாக வந்ததுனால, இந்த அருள் கொடுக்குறது, இந்த யாருக்கும் இந்த குறி சொல்கிற மாதிரி நம்ம அவங்க மனசெல்லாம் ரீட் பண்ணுறக்கூடிய சக்தியெல்லாம் எனக்கு அழகாக கிடச்சிருச்சு. நித்யானந்தர் கிளாஸில் போய் அந்த மனம் நிற்கிற இது வந்து ஒரு 6 மாதம் கிட்ட வரைக்கும் எனக்கு அது தெளிவாக உணர்ந்து முடிஞ்சிச்சு. மனசை ரீட் பண்ணுறது வந்து எப்போ எங்கே இந்த சைலன்ஸ் பண்ணதுனால, சமயமாக பண்ணதுனால, அது இந்த நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏமம் நியமம் கிரியை சரியை தாரணை தியானம் சமாதி சொல்கிறேன்ல, அந்த இதை வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் முன்ஜென்ம தொடர்பு காரணமாக கொஞ்சம் இயல்பாக வந்து உள்ளே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் மனசை ரீட் பண்ணுறது, எனக்கு வந்து என்னென்னா மனிதர்களை விட இந்த ஆவிகள் இந்த இவங்கெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி அவங்கள தெரியுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து என்னென்னா எனக்கு அந்த காசிக்கு போகும்போது வணிகரணைய குண்டில் உட்காந்து அங்கே இருக்க பிணங்கள்லாம் எரிகிறது, அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா விட்டா நான் அகோரிகள் கூட உட்காந்து அவங்க கூடயே நம்ம ஒரு இருந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த மனநிலை இருந்துச்சு. இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டே இருக்கும்போது தான் அப்படி ஒரு 2.5 வருஷம் 2020 அப்போ வந்து யார் கூடயும் பேசாமல் எந்த இதுவும் செய்யாமல் அப்படி மனம் வந்து அப்படியே ஸ்டில் ஆயிடுச்சு. கம்யூனிகேஷன் இல்லை, வளர்ச்சி இல்லை, பேச்சு இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எனக்குள்ளே நான் என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தா இந்த என்ன சொல்கிறது, என்ன சூழ்நிலையில் இருக்குன்னே தெரியல, ஆனால் ஏதோ தடையாக இருக்குதுன்னு தெரியுது. அப்புறம் இது சில 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 இன்சிடெண்ட் மூலமாக நடந்துச்சு. அப்புறம் வந்து என்னென்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ நம்ம ஞானச்செருக்கு மாதிரி ஏதோ அகங்காரத்தில் பண்ணிட்டோம் போல் இருக்குது. அதனாலன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை, 2 3 தடவை 4 தடவை கூட எனக்கு நடந்துச்சு. அந்த 4 5 தடவை இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது நம்ம தான் கடவுள் அப்படிங்கிறது தெரிஞ்சது இல்லையா. 2000 எனக்கு 16 17 தெரிஞ்சிருச்சு நம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கவும், என் மனம் சொல்கிறத வந்து அதை புரிஞ்சுக்கவும், ஆன்மா எனக்கு வழிகாட்டுறதை வந்து எனக்கு தெளிவடையவும் எனக்கு தெரியல. ஏன்னா என்னை யார்கிட்ட போய் கேட்குறது? இப்போ நம்ம பயிற்சி பண்ண இடத்துலலாம் போய் கேட்டால் இந்த இந்த அனுபவங்கள்லாம் நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சில புக்குகள் அதெல்லாம் படித்தா கூட இருக்கலாம், இப்படி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இருக்குமே, உறுதியாக ஆணித்தரமாக இருக்காது. அப்போது இன்னும் இதையும் நம்ம இருக்க முடியாது. சக்கராஸெல்லாம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சா, பிளாக் ஆகிருக்கா, இல்லை நவகிரக கோள்கள் வந்து நம்மளை வந்து அன்போடையும் அனுசரணையோடு நடந்துக்குதா, இல்லை அந்த அந்த தாக்கம் அதோடய விளைவுகள் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் நம்ம நோக்கி இருக்குமா, அதை வந்து நிவர்த்தி பண்ணிடுறாங்களா அப்படின்னா எதுவுமே தெரியல. ஆனால் அந்த ப்ராசஸ் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, என்னமோ நடக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் எதுவுமே தெரியல. இந்த கட்டத்தில் வந்து சில சில கோவில்களுக்கும் சில இதுக்கும் இயல்பாக சில டைமில் போகிற மாதிரி எப்படி போயிட்டுருக்குது. அதில் திருச்செந்தூர் இந்த மாதிரி இடம்லாம் அப்போ போய் கடவுள்கிட்ட பழைய மாதிரி வந்து வேண்டவெல்லாம் முடியாது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு அது கூட இது கூடலாம் கேட்க வரவே வராது. அது ஒரு வளர்ச்சி நிலைன்னு தான் நினைக்கிறேன். போய் அந்த அவங்கள பார்க்குறது, அவங்க அழகை பார்க்குறது, அந்த 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 லயத்திலே அந்த சூழ்நிலைக்குள்ள அதுமாக இருக்கிறது, அவங்கள ரொம்ப உணர முடிகிறது. ஏக்கமாக, அன்பாக, காதலாக அவங்கள பார்க்க தான் முடியுமே ஒழிய, அவங்ககிட்ட எனக்கு அது கொடு இது கொடு, எனக்கு செல்வம் கொடு, நோய் போய் கொடு, இல்லை சுற்றாருக்கு ஏதாவது கொடு அப்படின்லாம் கேட்க வராது, கேட்க வரல அந்த டைம். அதுக்கப்புறம் 2023 24 25 இந்த 3 வருஷத்தில் எப்படி நடந்துச்சுன்னா, திரும்ப இருக்க அந்த 2020 நடந்துச்சுன்னா அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக நடந்துச்சு. ஆனால் அப்போது முதல்ல என்ன நடக்குன்னு புரியல, ஆனால் என்ன நடந்துச்சு. ஆனால் ரெண்டாவது ஒரு இந்த 2023 4 5 வந்து என்ன நடக்குன்னு புரிஞ்சிச்சு. ஆனால் வந்து தனித்து விடப்படுறோம், எல்லாமே புரியுது. ஆனால் உள்ளக்குள்ள ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னு தெரியுது. ஒரு பார்வையாளராக காட்சியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வாக என்னை பார்க்க முடிஞ்சிச்சு, என் மனம் பார்க்க முடிஞ்சிச்சு, என் மனம் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு உணர முடிஞ்சிச்சு. அப்போது சில காட்சிகள் மூலமாக நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 2020
2020க்கு முன்னாடியிலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எதாவது பேசுங்க, இந்த மாதிரி பேசுகிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி யூடியூப்பில் ஆரம்பித்து இந்த மாதிரி பேசுங்க, இல்லை இப்போ எங்கள் கூட பேசுனீங்களே ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுனீங்களா, இதே கான்வர்சேஷனை அப்படி யூடியூப்பில் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் அது வாய்ப்பு கிடச்சிருக்கு.